Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 236. ஓபன் பண்ணா போன பாட்டுல என்னாச்சு, உசோப்பு இந்த கப்பலை எப்படியாச்சும் ரெடி பண்ணி அந்த கப்பலை தான் நம்ம மறுபடியும் டிராவல் பண்ணணும்னு சொல்லி பாப்பான். ஆனா லூஃபி கேட்கற மாதிரி இல்ல, ஏன்னா இதை ரெடி பண்ணாலுமே எந்த யூஸும் இல்ல, அதனால வேண்டாம்பான். இதனாலேயே ரெண்டு பேத்துக்கு நடுவுலயே வாக்குவாதம் முத்தி போச்சா. சண்டேல லூஃபி என்ன பண்ணிட்டான், உனக்கு பிடிக்கலன்னா அந்த கப்பலை விட்டு வெளியே போங்கிற மாதிரி சொல்லி திட்டான். அதுக்காண்டி சஞ்சயும் காண்டாயி ஒரு மிதிய வச்சான். அதுக்கப்புறம் அவன் என்னதான் சாரி சொன்னாலும் உசோப்புக்கு அது ரொம்ப கஷ்டமா போச்சு. அதாவது இப்ப நம்ம லூஃபி இந்த கப்பலை விட்டுட்டு புது கப்பலுக்கு போலான்னு சொன்னான். அடுத்து உனக்கு பிடிக்கலன்னா நீயும் வெளியே போன்னு உசோப்பை பார்த்து சொன்னான். எப்படியும் ஒரு நாள் யூஸ்லெஸ்ஸா இருக்க கோயிங் மேரிய கட் பண்ணி விடுற மாதிரி இவனையும் ஒரு நாள் கட் பண்ணி தானே விடுவான், ஏன்னா இவனால அவங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லையே அப்படின்னு அவன் நினைச்சுக்குவான். உங்க எல்லாத்துக்குமே மான்ஸ்டர் லெவலுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, அதுலயே நம்ம லூஃபி எல்லாம் கிங் ஆஃப் த பைரட்டாவே மாற போறவன். அப்படி இருக்கிற ஒரு ஆள் கூட இந்த மாதிரி வீக்கான ஆளால எப்படி இருக்க முடியும், என்னால உங்க அளவுக்கு எல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். நம்ம ஆளுல அவங்கிட்ட எவ்வளவோ கதறி பார்த்தாங்க, கெஞ்சி பார்த்தாங்க, அவன் நிக்கிற மாதிரி இல்ல. ஆனா கடைசியில போறப்ப லூசு பையன் என்ன சொல்லிட்டு போனா, உனக்கும் எனக்கும் சண்டே இனிமேட்டு என்ன ஆனாலும் சரி நான் உன் கூட வரமாட்டேன், அந்த கப்பலோட கேப்டன் நீங்கிறதுனால அந்த கப்பல் இனிமேட்டு உனக்கு தான் சொந்தம், சோ உன் கூட நான் ஒண்டி கொண்டி சண்டை போட்டு அதுக்கப்புறம் என்னோட கோயிங் மேரி கப்பலை திருப்பி எடுத்துக்குவேன். அது நம்ம லூஃபிக்கு சம காண்டாயிரும். அதுக்கப்புறம் நைட்டு 10 மணிக்கு தான் சண்டைன்னு சொல்லி ஒரு டைமிங்கும் சொல்லிட்டான். இதுல வேற இனிமேட்டு உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு பாண்டிங்கும் இல்ல, நம்ம எல்லாம் இனிமேட்டு ஃப்ரெண்ட்ஸும் இல்லன்னு வேற அடிச்சு சொல்லிட்டு போயிட்டான். லூஃபி எல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசல, அந்த அளவுக்கு சம காண்டு. இதுக்கப்புறம் என்னாச்சு, நைட்டு 10 மணி ஆச்சு, ரெண்டு பேருமே சண்டைக்கு ரெடி ஆயிட்டானுகோ. அந்த டைம் அந்த பழைய விஷயம் எல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க. உசோப்பை இவங்க எப்படி மீட் பண்ணாங்க, அவன் இவங்க கூட எவ்வளவு ஜாலியா இருந்தான், ரெண்டு பேரும் உசோப்போட கிராமத்துல ஒன்னா சேர்ந்து அந்த கிளாகடோர் கூட எவ்வளவு சண்டை போட்டாங்க, அப்படி இப்படின்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே யோசிச்சு பார்ப்பாங்க. ஆமா, அவனுக்கும் கண்ணு முன்னாடி எல்லா விஷயமும் வந்து போகுமா இல்லையா. உசோப்பு பாட்டுக்கு நான் ஒரு பைரட் ஆக போறேன் அப்படின்ட்டு மூட்டையை கட்டிட்டு ஒரு சின்ன கப்பல்ல கிளம்புறதுக்காக ரெடி ஆனா. அவங்கிட்ட நம்ம எல்லாம் ஒரே ஃப்ரெண்டு, ஒரே தட்டுல தான் திம்போம் அப்படி இப்படின்னு கேட்டவனதான் அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாம நம்மள கூடயே வந்து சேர்ந்துட்டான். அன்னைக்கு ஒன்னா சேர்ந்த அவங்க நட்பு இன்னைக்கு இப்படி சண்டையில வந்து நிக்குது. லூஃபி ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டான், இது உனக்கும் எனக்கும் சீரியஸான சண்டை, என்ன ஆனாலும் சரி நான் விடாம சண்டை போட போறேன், இப்ப நீ ஓடணும்னாலும் ஓடிரு, இல்லன்னா நீ தான் வருத்தப்படுவேன். ஆனா உசோப்பு தான் முடிவு எடுத்துட்டானே, அவன் இவனை பார்த்து சீரியஸா சண்டை போடு, என்ன நான் உன்னை ஜெயிச்சு கோயிங் மேரி கப்பலை எனக்கு சொந்தமாக்க போறேன். சாப்பர் இருந்துகிட்டு உசோப்பை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணியே ஆகணும், ஏன்னா அவன் பாடியில பயங்கரமா அடிபட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லுவான். சோரோ தெளிவா சொல்லிடுவான், நம்மளால வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர வேற ஒன்னும் பண்ண முடியாது, சைலண்டா இருந்து பாருப்பா தங்கோம்பா. சாப்பருக்கும் வேற வழி இல்லாம அப்படியே ஃபீல் பண்ணிட்டே பாப்பான். இங்க உசோப்பு லூஃபி கிட்ட தெளிவா சொல்லிடுவான், இதுக்கு முன்னாடி உன்னை பத்தி தெரியாத எனிமீஸ் கூட சண்டை போட்டு நீ ஜெயிச்சிருக்க, அண்ட் நானும் நீயும் ஒன்னாதான் இருக்கும், சோ என்னைய பத்தி உனக்கும் உன்னைய பத்தி எனக்கும் நல்லாவே தெரியும், உன்னோட பவர்ஸ பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும், நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை கேட்டு ஷாக்கு மட்டும் ஆகாதேம்பா. அப்படி என்னத்த சொல்ல போறான்னு கேட்டா, அவனுக்கு கீழே 8000 பேர் இருக்காங்களாமா, சாக கூடாதுன்னா ஒழுங்கா சரண்டர் ஆயிரும்பா. இங்க சாப்பர் மிரண்டுவான், இது 8000 பேரான்னு. அவன் தான் யாரு என்ன சொன்னாலும் நம்புவானே. லூஃபி கத்திட்டு இருப்பான், உனக்கு கீழே ஒரு ஈர வெங்காயமும் இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு. உடனே உசோப்பு தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பானா. சாப்பர் அதுக்கு மேல அங்க இருந்து கத்துவான், ஏன்டா தேவையில்லாம லூசு மாதிரி கத்திட்டு இருக்க, இதனால உன்னோட ஹெல்த்துக்கு தாண்டா ஆபத்துன்னு. அதுக்கப்புறம் விடாம லூஃபியை பத்தி சொல்லிட்டே இருப்பான். அவன் இதுக்கு மேல பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு கம் பிஸ்டல் அட்டாக் பண்ண வருவானா. அந்த டைம் உசோப்பு தொண்டையிலேயே கத்தினதுல என்னாச்சு, வாயில இருந்து ரத்தம் சும்மா பீச்சுக்கிட்டு வெளியில வரும். எல்லாருமே பார்த்துட்டு பதறுவாங்க, ஐயோ உசோப்புக்கு இப்படி ஆயிருச்சேன்னு, ஏன்னா அவனுக்கு தான் பாடியில அடி பலமா பட்டிருக்கே. சரி ரொம்ப கஷ்டப்படுறான் போலேன்னு பார்த்தா அது நிஜமான பிளட்டே இல்ல, கெச்சப்பு. லூஃபியை ஏமாத்துறதுக்காண்டி இந்த வேலையை பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் லூஃபியை பார்த்து, ஏண்டா லூசு பாயில, என்னதான் உன் எனிமியா இருந்தாலும் அவனுக்கும் சிம்பத்தி காட்டுவியா, இவ்வளவுதான் உன்னோட கான்பிடென்டான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ஓங்கி அடிக்க வருவான். உடனே உசோப்பு பிளாஷை யூஸ் பண்ணுவானா. லூஃபியால ஒழுங்கா பார்க்க முடியல, கண்ணுன்னு கத்திட்டு இருக்கும் போதே ஸ்பெஷல் அட்டாக் எக்ஸ்ட்ரான்னு சொல்லி முட்டைய வச்சு லூஃபிய கண்ட மேனிக்கு அடிப்பான். முட்டை தான் பயங்கரமா நாருமே. லூஃபி பார்த்துட்டு செம்மையா காண்டாவான், ஏன்டா லூசு பாயில சீரியஸா சண்டை போட்டுட்டு இருக்கோம், என்ன விளையாண்டுட்டு இருக்க, வாடா இன்னைக்கு உன்னை ஒரு கை பாத்துறேன்பா. ஏ லூசு பாயில, நான் சீரியஸா தான்டா சண்டை போட்டுட்டு இருக்கேன், இதுதான் என்னோட வே ஆஃப் ஃபைட்டிங், முடிஞ்சா என் கூட சண்டைக்கு வான்னு சொல்லிட்டு அவன் வாய்க்குள்ள ஒரு பாலை வச்சு அடிப்பான். அது வாய்க்குள்ள போன உடனே லூஃபி முழுங்கிடுவானா. அவ்வளவுதான், காரம் தாங்க முடியல, இதுதான் டொபாஸ்கோ ஸ்டார். லூஃபியால காரம் தாங்க முடியாம வாயிலிருந்து நெருப்பே வரும். அதுக்கப்புறம் உசோப்பு வில்லத்தனமா லுக்கு விட்டு, தம்பி கொஞ்சம் சுத்தி பாரு எவ்வளவு ரிங்கிள் இருக்குன்னு, இதுல இருந்து கண்டிப்பா உன்னால தப்பிக்கவே முடியாதும்பா. லூஃபி அதெல்லாம் நோட் பண்ணாம காரம் தாங்க முடியலன்னு அப்படியே சரிஞ்சு கீழே விழுவான். நேரா அந்த ரிங்கிள் போய் விழுந்த உடனே பாடி ஃபுல்லா பயங்கரமா குத்தி கத்துன்னு கத்திட்டு கிடப்பான். நம்ம ஆளுக்கு பார்க்கும் போதே தெரியுது உசோப்பு எந்த அளவுக்கு கண்ட்ரோலா சண்டை போடுறான்னு. அதுக்கப்புறம் சவால்லாம் விடுவான், நான் கண்டிப்பா உன்னைய தோக்கடிச்சு கோயிங் மேரி கப்பலை நான் எடுத்துக்குவேன்னு, அதுக்கு என்ன ஆனாலும் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன்னு வேற சொல்லுவானா. நம்ம ஆளுக்கெல்லாம் அதை கேட்கும் போது கவலையா இருக்கும், ஏன் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு. அதுக்கப்புறம் பெப்பரை வச்சு லூஃபி அடிப்பான்.
விழுவான். அது பயங்கரமா கண்ணெறியுமா, உடனே நிக்க முடியாம கீழே விழுவான். கீழே தான் ரிங்கிள் இருக்கு, அது குத்தும் எந்திரிப்பான் குத்தும் எந்திரிப்பான், இப்படியே படாத பாடுபட்டு இருப்பான். மொத்தத்துல உசோப்பு எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்றான். அதாவது லூஃபி கிட்ட எந்தெந்த அட்டாக் எல்லாம் வேலை செய்யாதோ அந்த அட்டாக் எதுவுமே பண்ணாம இப்ப நேக்கா பிளான் பண்ணி அடிச்சிட்டான். பட் இருந்தாலும் லூஃபி உசாரு, அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் ஒரு அளவுக்கு சமாளிச்சிட்டான். இப்ப என்னன்னா அவனுக்கு வாய் எரியுது, உடம்பெல்லாம் நாறுது, ஐயோ முடியலடான்னு கதறுவான். அதே தான்டா நானும் சொல்றேன், இன்னும் முடியலன்னு ஷூரிகன்ஸ் எல்லாத்தையுமே லைனா அடிக்க வச்சு கண்டமேனிக்கு அடிப்பான். லூஃபி ஐயோ என்னென்னமோ பண்ணி தொலைறானேன்னு அவன் அட்டாக்ல அங்க எங்கன்னு எஸ்கேப் ஆகி ஜம்ப் பண்ணி ஓடிட்டே இருப்பான். நிஞ்சாஸை விட கொடூரமா ஷூரிகனை யூஸ் பண்றான். சோ அப்படி என்னதான் அட்டாக் பண்ணாலுமே எந்த அட்டாக்குமே நம்ம லூஃபி மேல பல்ல. ஆனா அவனும் சரி இவனும் சரி கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க. அந்த டைம் தான் லூஃபி முன்னாடி ஏதோ புகை மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க. மொத்த இடமுமே ஏதோ கேஸ் மாதிரி பரவிட்டு இருக்கும். என்னடான்னு பார்த்தா சைடுல நம்மால ஒரு டயல் வச்சிருப்பான். இதுதான் பிரத் டயல். அதுல கேஸை ஃபில் பண்ணி இப்ப ரிலீஸ் பண்ணிருக்கான். மொத டைம் லூஃபியை எக்க வச்சு அடிச்சானே, அது எதுக்கு? இந்த கேஸோட ஸ்மெல் அவன் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு. ஏன்னா அப்பத்துல இருந்தே அந்த கேஸ் லீக் ஆயிட்டு இருக்குது. இப்போ கேஸ் அந்த இடம் பூரா பரவி இருந்துச்சுன்னா இவன் நெருப்ப வச்சு அட்டாக் பண்ணா காலி தானே. இதெல்லாம் கேட்ட உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆயிருவாங்க. சரி பண்ண மாட்டான்னு பார்த்தா உசோப்பு ஃப்ளேம் ஸ்டாரை வச்சு ஒரே அடி, அவ்வளவுதான். அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பிளாஸ்ட், கடல் தண்ணி எல்லாம் அப்படியே கொந்தளிக்கும். என்ன இப்படி ஒரு எக்ஸ்ப்ளோஷனானு எல்லாம் மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாம் லூஃபி லூஃபின்னு கதறுவான். ஏன்னா நம்ம பையன் தானே உள்ள மாட்டிட்டு இருந்தது. அப்படியே அவனை ஜூம் இன் பண்ணி காட்டுறாங்க. பைய பேன்னு கிடப்பானே தவிர அடிபட்டதுக்காக எந்த ஒரு அறிகுறியுமே அவன் காட்டல. அவன் இன்னும் உசோப்போட பிளாஷ்பேக்கை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அவன் தான் எப்ப பார்த்தாலும் கேப்டன் உசோப்பும் பானே. அதுக்கேத்த மாதிரியே சண்டையும் போறான்ல. அதே நேரம் உசோப்பும் இவனும் அவனும் சேர்ந்து பண்ண அட்ராசிட்டி எல்லாத்தையுமே யோசிச்சு பார்ப்பாங்க. அது எல்லாமே ஒரு கோல்டன் மொமெண்ட்ஸ் தான். ஆனா இப்போ அது எல்லாமே அப்படியே ட்விஸ்டா மாறி போச்சு. வெடிச்ச பிளாஸ்ட்ல அங்க இருந்த கடல் தண்ணி எல்லாம் தெரிச்சு இல்ல, அது கோயிங் மேரி மேலையும் போய் பட்டிருக்கும். அப்ப அதோட கண்ணை பாத்தீங்கன்னா கோயிங் மேரியே இவங்க சண்டைய பார்த்து அழுகிற மாதிரி காட்டுறதோட ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் சண்டை தீவிரமா போயிட்டு இருக்குது. கடைசியில பயங்கரமா ஒரு பிளாஸ்ட் ஆச்சு இல்ல. நம்ம ஆளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எல்லாம் லூஃபின்னு கத்திட்டு இறப்பாங்க. ஆனா பிளாஸ்ட்ல உசோப்பே திருச்சிருப்பான். ஆனா அவனுக்கே நல்லா தெரியும் இந்த அட்டாக் எல்லாம் லூஃபிக்கு சுத்தமா பார்த்தாவே பார்த்தாதுன்னு. அதனால தான்டா உனக்காண்டி வெயிட் பண்றேன், வாடான்னு சொல்லுவான். அந்த டைம் நம்ம லூஃபி அப்படியே கெத்தா பொறுமையா நடந்து வந்துட்டு இருப்பான். லூஃபிக்கு தான் என்னைக்குமே ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆச்சு. உசோப்பு சொல்லி தான் அடிப்பான். உன்னோட ஸ்கில், மூவ்மெண்ட், அட்டாக்கிங் ஃபோர்ஸ் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான்டா எல்லாத்தையுமே செதுக்கி வச்சிருக்கேன்னு சொல்லி அட்டாக் பண்ண வருவானா. அந்த டைம் லூஃபி கொய்யால இதுக்கப்புறம் உன்னைய விட்டாதானேன்னு கம் கேட்டலிங்னு சும்மா கொலவெறியோட அட்டாக் பண்ணுவான். ஆனா உசோப்பு அந்த அட்டாக்ல இருந்தாலும் எஸ்கேப் ஆகாம பர்ஸ்டிங் கேக்டஸ் ஸ்டார்னு ஒரு அட்டாக் பண்ணுவானா. அது என்னவோ வெடிச்சு அதுல இருந்து ஊசியா வந்து குத்தும். லூஃபியால அந்த கேட்லிங் அட்டாக்க கண்டினியூ பண்ண முடியாம அப்படியே கதறிக்கிட்டே பின்னாடி வந்து விழுவான். பயங்கரமா குத்திருச்சு போல. அதுக்கப்புறமும் உசோப்பு கேப் இல்ல, ட்ரிபிள் எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டார்னு சொல்லிட்டு 3 எல்லோ பால வச்சு அட்டாக் பண்ணுவான். லூஃபி ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆவான். பின்னாடி போய் விழுந்து கண்ட மேனிக்கு பிளாஸ்ட் ஆகும். என்ன அணுகுண்டெல்லாம் வச்சு அட்டாக் பண்றான்னு பீதி ஆகும் போதே அடுத்தடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்மால எல்லாம் இந்த சண்டையை ஏதோ சினிமாவை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. லூஃபி என்ன பண்ணுவான், அவன் அட்டாக்ல பூரா எஸ்கேப் ஆகி கம் பிஸ்டல்னு சொல்லி ஒரே அடி. இப்பதான் உசோப்புக்கு ஃபர்ஸ்ட் அடியே வந்திருக்கும். பையன் அப்படியே தெரிச்சு போய் விழுவான். இந்த அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆவான்னு உசோப்பு எதிர்பார்க்கவே இல்ல. அவன் முடியாம அங்க முக்கிட்டு கிடப்பானா. அடுத்த அட்டாக் பண்ணி அவனை மட்ட பண்ணிடணும்னு வேகமா ஓடி வந்து பசூகான்னு சொல்லி அட்டாக் பண்ணுவான். உசோப்புக்கு எதுவுமே ஆகாது. என்னன்னா இம்பாக்ட் டைல யூஸ் பண்ணி அவன் பவரை அப்சர்வ் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் இந்த அடிய நீயே வச்சுக்கன்னு பாஞ்சு வர லூஃபி தலையில அந்த இம்பாக்ட் டைல வச்சு ஒரு அடி அடிப்பான். அவ்வளவுதான். லூஃபி எல்லாம் ரத்தம் தெரிச்சிருவான். சாப்பர் பார்த்துட்டு ஐயோ லூஃபின்னு தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பானா. நமியாலே இதை நம்பவே முடியல. என்னன்னா இப்ப உசோப் யூஸ் பண்ணது இம்பாக்ட் டைல். அதெல்லாம் 2 டைம்க்கு மேல யூஸ் பண்ணா கையே போயிடும். அதுவும் ஸ்ட்ராங் ஆனவனுக்கு. அவங்களுக்கு அப்படின்னா உசோப்புக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம பையன் தான் ரொம்ப வீக் ஆச்சே. நம்ம பையன் இங்க ரத்தம் தெரிக்க ஃபிளைங்ல இருக்கும் போது எப்படி என்னோட அடின்னு சொல்லி பில்டப் பண்ணுவானா. உடனே லூஃபிக்கு செம காண்டாயி அப்படியே ஒரு டைவ போட்டு கெத்தா நிப்பான். ஆனா பயலுக்கு இன்னும் பயங்கரமா மூச்சு வாங்குது. அவன் உசோப்பை பார்த்துட்டு பழைய விஷயம் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா யோசிச்சு பார்ப்பான். எல்லாம் ஒன்னா சேர்ந்து கோயிங் மேரியில எவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க. அதுவும் பார்த்து கப்பலை டெக்கரேட் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆனா இப்போ லூஃபிக்கு வேற வழியே இல்ல. கொண்டி அவன் கூட சண்டை போட்டு ஜெயிச்சுதான் ஆகணும்னு கம்னு சும்மா கைய பயங்கரமா பின்னாடி இழுப்பான். நம்மளால எங்க அதை விட பயங்கரமா பீதி ஆவாங்க. அவன் நார்மலா இழுத்து அடிச்சாலே உசோப்பு தாங்க மாட்டான். இவ்வளவு பெருசுக்கு இழுத்து அடிச்சானா என்ன ஆகும்? புல்லட்னு சொல்லி ஓங்கி ஒரே அடி, அதுவும் வயிற்றுலயே வைப்பான். இது டைரக்ட் ஹிட் தான். அவ்வளவுதான். உசோப்பாயில இருந்து புலக்குன்னு ரத்தம் வரும். இதுக்கப்புறம் அவனால அசைய முடியாது. கன்ஃபார்ம். நம்மளால எல்லாம் பார்த்துட்டு மிரண்டு போய் கூடுவாங்க. உசோப்பை இப்படி அடிச்சிட்டானேன்னு. உசோப்போட கண்ணை காட்டுறாங்க. அதுல கருவிலியே இல்ல. அப்படியே லூஃபி எல்லாம் டெரரா நின்னுட்டே இருப்பான். ஆனா உசோப்பால அதுக்கு மேல நிக்க முடியல. சோ போத்துன்னு விழுவான். சோ லூஃபி உசோப்பை ஜெயிக்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு குஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கான். அவ்வளவுதான். இதோட கேம் ஓவர். அங்கேயே மண்டி போட்டு கத்துன்னு கத்துவான். ஏன்டா முட்டா பயல, உனக்கு அறிவு இருக்காடா? உனக்கே நல்லா தெரியும் உன்னால என்னைய ஜெயிக்க முடியாதுன்னு. அப்புறம் ஏன்டா அந்த மாதிரி பண்ண, ஏன் அந்த மாதிரி பண்ணன்னு கத்திட்டு அவன் பாட்டுக்கு கப்பலுக்கு ரிட்டர்ன் ஆவான். அங்க பார்த்தா உசோப்பு கிட்ட எந்த ஒரு அசைவும் இல்ல. நம்ம நமி பார்த்துட்டு தேம்பி அழுவா. ஐயோ அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு. ஆனா லூஃபி தொப்பி எடுத்து ஸ்டைலா மாட்டிட்டு உனக்கு கோயிங் மேரியில என்ன பண்ணணுமோ பண்ணி தொலை, நாங்க புது கப்பலை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்ப
போறோம்பா. அப்பதான் உசோப்பு லைட்டா அவன் பேசுறத கேட்பான். இடையில உசோப்போட பழைய ஞாபகங்கள்லாம் எல்லாத்துக்கும் வந்துட்டு போகும். ஆனா பாவம் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. உசோப்பால கையெல்லாம் அசைய முடியல. ஆனாலுமே வெறியோட கைய முறுக்கிட்டு இருப்பான். எல்லாம் எவ்வளவு ஜாலியா காட்டுக்குள்ள ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு எப்படி என்ஜாய் பண்ணானுங்க. கடைசியில இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இப்படியா முடியணும்? லூஃபி எல்லாம் அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டே போவானா. போறப்போ பாய் உசோப் நல்லபடியா போயிட்டு வா, உன் கூட இருந்தது ஃபன்னா இருந்துச்சுட்டு போவான். சாப்பரால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியல. நான் போய் உசோப்புக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போறேன்னு பேக மாட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப போவான். ஆனா சஞ்சய் விட மாட்டேன்னு தடுப்பான். ஏன்னா கேப்டனோட உத்தரவு இவங்க எல்லாருமே இங்கதான் இருக்கணும்னு. ஆனா உசோப்புக்கு தான் பயங்கரமா அடிபட்டு இருக்குது. கடைசியா லூஃபி அவனை அடிச்ச அடியில அவன் நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு. அதனால ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும்னு இந்த கப்பலை விட்டு குதிக்க போவான். ஆனா சஞ்சய் விட மாட்டான். ஒரு டாக்டரா நான் எப்படியாச்சும் என் பேஷண்ட்டை காப்பாத்தியே ஆகணும், என்ன அவனை ட்ரீட் பண்ண விடுங்கன்னு சொல்லி பெரிய சைஸுக்கு மாதிரி சஞ்சய் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். ஆனா சஞ்சய் பேசாம ரன் அமுகி புடிச்சு அவன் ஒத்தை கொத்த சண்டையில தோத்து போயிட்டான். அதனாலேயே அவன் நிலைமை இப்ப பரிதாபகரமா தான் இருக்குது. இதுல இவனும் போயிட்டு அவன் மேல ரொம்ப ஃபீலிங்ஸை கொட்டுனானா அதை இன்னும் அவனை மோசமா தான் ஃபீல் பண்ண வைக்கும். சோ கேர்லெஸ்ஸா தோத்து போனவங்க கிட்ட போய் இந்த அளவுக்கு ஃபீலிங்ஸை கொட்டுனா அது அவனை கண்டிப்பா ஹர்ட் பண்ண தான் செய்யும். சண்டை போட முடியாத ஒருத்தன் கூட சண்டை போட்டா இப்படித்தான் ஆகும். அதனால ஃப்ரீயா விடும்பான். அப்ப நமி எல்லாம் தேம்பி அழுவாளா. அந்த டைம் லூஃபி அங்க வந்து நின்னு இது ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சும்பா. ஜோரோ பார்த்துட்டு அதனாலதான் நீ கேப்டனா இருக்க. ஒரு கேப்டன்னா வழிகளை தாங்கிதான் ஆகணும், வேற வழி இல்ல. ஒன்ன நீ என்னைக்குமே இழக்காத. நீயுமே கரெக்டான ஒரு பாதையில இல்லன்னா நாங்க யாரதான் நம்புறதுன்னு கேட்பான். அப்ப மத்த எல்லாத்தையுமே காட்டுவாங்க. கொக்காமக்கா கண்ணா பின்னான்னு அழுதுட்டு இருப்பாங்க. ஜோரோ நம்ம இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், இந்த ஷிப்பை வெக்கேட் பண்ணிடலாமா. அந்த டைம் சாப்பரு அடிச்சு புடிச்சு போய் மெடிசின்ஸ் எல்லாத்தையுமே உசோ பக்கத்துல வச்சுட்டு அழுதுகிட்டே ரிட்டர்ன் ஓடி வருவான். மொத்தத்துல இனிமேட்டு இவங்களால இந்த ஷிப்புக்கு ரிட்டர்ன் வரவே முடியாது. அப்ப லூஃபிய காட்டுறாங்க. பையன் அப்படியே கதறி அழுதுட்டு இருப்பான். அவன் மட்டுமா இங்க உசோப்பும் பெரிய வாய்க்காலே ஃபார்ம் ஆகிற அளவுக்கு தேம்பி அழுகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.